ஸ்ருதி ஸ்மிருதி புராணனம் ஆலய கருணாலயம் நமாமி பகவத் பாதசங்கரம் லோகசங்கரம் ஸ்ரீ காஞ்சி குரு மகாபரியவானுகிரக பரிபூர்ண கிருபாகடாட்சகம். குரு சுக்கரன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு முரளி. என்றும் காஞ்சி மகா பெரியவா குரு வழியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே, இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்? வருகின்ற சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி 12 ராசிகாரர்கள் எது சம்பந்தமாக சிறப்பா இருக்குன்னு சொல்லி பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான பலன் தான் பார்க்குறேன். உங்களுடைய ராசியில சுக்கிர பகவான் உங்களுக்கு எந்த யோகத்துல இருக்காருன்னு பார்த்துக்கிட்டு இந்த பலன் எடுங்க, ஒரு துல்லியமான ஒரு பலனை பார்க்கலாம். ஏன்னா யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. ஏன்னா ஆசையை காட்டக்கூடிய சுக்கிர பகவான். ஆடம்பர சொகுசு காரு, சொகுசு பங்களா, இதுக்கெல்லாம் அதிபதி சுக்கிர பகவான் தான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சு தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய குரு சுக்கிரன் டிவில நம்முடைய சேனலுக்கு நிறைய பேர் நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம நம்முடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய குடும்ப ஜாதகம் கொடுத்துருக்கீங்க. அது மட்டும் இல்லாம ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி எனக்கு ஜாதக எழுதவும் கொடுத்திருக்கீங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா குரு அருள்லையே திரு அருளே கிடையாது. நம்ம போடக்கூடிய வீடியோ நம்முடைய ஆன்மீக சிந்தனை, நம்முடைய குரு வாரிசு அனைவருக்கும் நல்லபடியா வந்து சேரணும். அதான் எங்களுடைய குரு சுக்கரனுடைய சேனலுடைய நோக்கமே. யாருமே கர்ம வினை இல்லாம பிறக்க முடியாது. எல்லாத்துக்குமே இறைவன் ஒரு கர்ம வினை கொடுத்திருப்பார். கர்ம வினைக்கு அதுக்கு பரிகாரமா நம்முடைய முனிவர்கள், சித்தர்கள், மகான்கள், ரிஷிமார்கள் நிறைய ஸ்தலத்தை கொடுத்திருக்காங்க. அதுக்கு ஏத்தாப்புல நம்ம பழகிட்டு போகும்போது நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்கலாம். இப்ப சுக்கிர பகவானை பத்தி பாக்குறோம்னா, பொதுவா இதுல மெயினான ஒரு யோகம் இருக்கு. கால புருஷனுக்கு 5வது வீட்டுல சூரிய பகவானுடைய வீட்டுல இந்த சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. இதுல 3 கிணக இணையுது பாருங்க. 3 கிரகங்கள் இணைகிறாங்க. சூரிய பகவான், சுக்கிர பகவான், புதன் பகவான். அதுவும் அரசு கிரகமான சூரிய பகவான் வீட்டுல இணைகிறாங்க. அரசாங்க தொடர்பு கிரகத்துல இணைகிறாங்க. எல்லா கிரகத்தையும் வழி நடத்தக்கூடிய கிரக வீட்டுல இணையும் போது மிகப்பெரிய ஒரு ராஜயோகங்கள் யாருக்கெல்லாம் இருக்குது. ஏன்னா சூரியனுடைய அதிதேவதை யாருன்னா சிங்கத்தை கொடுத்துருக்காங்க. யாருக்கெல்லாம் இந்த சிங்கமான யோகம் இருக்குன்னு நம்ம பார்க்க போறோம். இதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த மிதுன ராசி என்பர்களே, பொதுவாக மிதுன ராசி கால புருஷனுடைய 3வது ராசி தான் இந்த மிதுன ராசி. இதுலயுமே புத்திசாலியான ராசி யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். நல்ல ஒரு அறிவுத்திறன் மிதுன ராசியை பொறுத்தவரைக்கும் கண்டிப்பா இருக்கும். பயங்கரமா சிந்திக்கக்கூடிய குணம் யார்கிட்ட இருக்குன்னா மிதுன ராசிகிட்ட கண்டிப்பா இருக்கும். எதுலையுமே பாருங்க நல்ல ஒரு தன்மானமான ஒரு குணம் இருக்கும். யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி பயங்கரமாக யோசிக்கக்கூடிய ராசி யாருன்னா மிதுன ராசிக்காரங்க தான். அதனாலதான் இந்த ராசி புத்திசாலியான ராசி அப்படிங்கிறாங்க. நல்ல ஒரு புத்திசாலியான ராசி அப்படின்னா மிதுன ராசிக்காரங்க. யாருக்கிட்ட எப்படி பேசணும், யாருக்கிட்ட எப்படி பழகணும்னு சொல்லி நல்லா பயங்கரமாக சிந்திக்கக்கூடிய குணம் மிதுன ராசியார்கிட்ட கண்டிப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசியில பிறந்துட்டா பாருங்க, அறிவு சம்பந்தப்பட்ட எல்லா வேலையுமே மிதுன ராசிக்காரங்க பார்ப்பாங்க. அக்கௌண்ட்ஸு, கணக்கு வழக்கு, ஐடிஐ ஃபீல்டு, எழுத்து கணிதம் சம்பந்தப்பட்டது, கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட விஷயம், இது எல்லாத்துலயும் அதிகமா ஈடுபாடு பண்ணக்கூடிய நபர்கள் யாருன்னா இந்த மிதுன ராசிக்காரங்க தான். இதுல நிறைய ஆர்வம் இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தவரை. அப்படிப்பட்ட மிதுன ராசி என்பவர்களுக்கு வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி உங்களுக்கு எது மாதிரியான ஒரு யோகத்தை கொடுக்க போறார், இதை பத்தி நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். இது எல்லாமே நான் ஒரு பொதுவான ஒரு பலன் தான் கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல, உங்களுடைய விதி ஜாதகத்துல சுக்கிர பகவான் எத்தனாம் பாகத்துல இருக்கிறார். ஒரு சில பேருக்கு சுக்கிர பகவான் யோகமாகவும் இருப்பாரு, இல்ல அவயோகமாக இருப்பாரு. உங்களுடைய விதி ஜாதகத்தை பொறுத்துதான். ராசி மிதுன ராசியா இருக்கலாம். லக்னம் எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி லக்னத்துல பிறக்கவே முடியாது. ஒருத்தர் 6 மணிக்கு பிறப்பாரு, 7 மணிக்கு 8 மணிக்கு பிறப்பாரு. லக்னங்கள் மாறுபடும். ஒவ்வொரு லக்னத்துக்கு சுக்கிர பகவான் யோகமா வந்துடும். அப்ப அவங்களுக்குலாம் அந்த சுக்கிர பகவான் இப்ப நம்ம பேசக்கூடிய சுக்கிர பேச்சு யோகத்தை கொடுத்துரும். யாருக்கெல்லாம் சரியில்லாம இருக்கு அவங்களாம் ஒரு தடைகளை கொடுத்துரும், வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா ஒரு மனிதனுக்கு ஆசையை காட்டக்கூடிய கிரகமே சுக்கிர பகவான் தாங்க. யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது. மனிதனுக்கு ஒரு சுகபோகம், உல்லாசம், சொகுசு காரு, சொகுசு பங்களா, சுகபோகமா இருக்கணும், இது எல்லாமே வேணும்னா
ஜாதகத்துல சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அப்படிப்பட்ட கிரகம் தான் சுக்கிர பகவான். வண்டி, வாகனம், சொகுசு, கலை, இசை இதெல்லாம் அதிபதி. மீன் ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் சுக்கிர பகவான் சொல்றாங்க. இப்படிப்பட்ட சுக்கிர பகவானை கிரக பேச்சு நம்ம பார்க்க போறோம். அதில் கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். நல்லா பாருங்க. யாராச்சும் சுக்கிர புத்தி வந்துச்சா திடீர்னு ஜாதகம் எடுத்து பார்ப்பாங்க, நமக்கு ஏதாச்சும் ஒரு யோகம் இருக்குமா? ஏன்னா பெருங்குண்ட படத்துக்கு குருவை சொல்றாங்க. டக்குன்னு ஒரு யோகத்தை காட்டக்கூடிய சுக்கிர பகவானை சொல்றாங்க. அதனாலதான் சுக்கிர பகவானுக்கு மெயினான ஒரு கிரகங்கிறாங்க. இப்ப சுக்கிர பகவான் உங்களுக்கு எது மாதிரியான யோகத்தை கொடுக்குறோம்? ஏன்னா மிதன ராசிக்காரங்க நம்முடைய சிலருக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க. நம்ம நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க. ஒரு சில பேர் திருக்கணித முறைப்படி ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க. அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இப்ப இந்த சுக்கிர பேச்சு என்ன யோகத்தை கொடுக்குமோ அதுல கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம். இப்ப கிரகம் இப்ப எங்கெங்க சஞ்சாரம் செய்யறாங்க? உங்க ராசில இருந்து 2ஆம் பாவத்துல சூரிய பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து பாத்தீங்கன்னா 3ஆம் பாவத்துல சுக்கிர பகவானும் புதன் பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. 4ஆம் பாவத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அதுவும் கன்னிகா ராசியில. அடுத்து பாத்தீங்கன்னா 9ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. அடுத்து 10ஆம் பாவத்துல ராகு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 12ஆம் பாவத்துல உங்களுக்கு குருவும் செவ்வாயும் சேர்ந்து சஞ்சாரம் செய்யறாங்க. ஒரு சில தினத்துக்கு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சுக்கிர பகவான் சூரிய பகவான் 3ஆம் பாவத்துக்கு வர்றாரு. உங்களுக்கு சுக்கிர பகவான் எத்தனாம் வீட்டு அதிபதி பாத்தீங்கன்னா உங்களுக்கு 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா அந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. 12ஆம் வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி யாருன்னா சுக்கிர பகவான் தான். ஏன்னா 5ங்கிறது பாருங்க நம்முடைய ஆசைகளை காட்டக்கூடிய சுக்கிர பகவானை சொல்றாங்க. அடுத்து 12 வெளிநாடு வெளியூரை காட்டக்கூடிய அந்த சுக்கிர பகவானை சொல்றாங்க. அப்படிப்பட்ட கிரக பேச்சு தான். இப்ப என்னை பொறுத்தையும் பாருங்க சுக்கிர பகவான் உங்களுக்கு 3ஆம் பாவத்துல இருப்பது மிக சிறப்பு. அதுவும் உங்க ராசி அதிபதியோட சேர்ந்து இருப்பது மிக மிக அதை விட சிறப்பு. அப்ப இந்த சுக்கிர பேச்சு எல்லா விஷயத்திலையும் சரி மிதுன ராசிக்கு நிறைய வெற்றியை கொடுக்கும். ஏன்னா அரசு கிரகமான நல்லா பாருங்க அரசு கிரகமான சூரியனோட சேர்ந்து வேற இணைகிறாரு 17க்கு அப்புறம். அப்ப எல்லாமே ஒரு தலைமை பொறுப்பு யாருக்கு வரப்போகுதுன்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு வரப்போகுது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா மிதுன ராசிக்காரர்கள் சொல்ல வேணாம். இதுக்கு முன்னாடி 2ஆம் இடத்துல புதன் இருந்தாரு. புதன் வேற வக்ரமா இருந்தாரா? குடும்பத்துல பாருங்க நிறைய கலகத்தை பார்த்திருப்பாங்க. குடும்பத்துல இட பிரச்சனை, பூமி பிரச்சனை, வழக்கு பிரச்சனை, தொழில் பிரச்சனை, படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு மந்தமான தன்மை, வேலையே சரியா கிடைக்கல, நண்பர்கள் எதிரியாகிறது, கூட்டு தொழில் ஒரு சில தடையாகிறது, வண்டி வாகனத்துல பிரச்சனை, தொழில ஒரு மந்தமான தன்மைகள் எல்லாமே பார்த்தவங்க யாருன்னா மிதுன ராசிக்காரர். அதுவும் மெயினா கணவன் மனைவிக்குள்ள ஜாமீன் போட்டு மாட்டிக்கிறது மாதிரி நிறைய தடைகளை சந்திச்சுட்டாங்க மிதுன ராசிக்காரங்க. இனிமே மிதுன ராசிக்கு தடைகளே இருக்காது. தடைகளை உடைக்கக்கூடிய நேரம் வருது மிதுன ராசிக்கு. நீங்க எல்லாமே ஒரு வெற்றியான ஒரு பாதையை நோக்கி போறீங்க. நீங்க போகக்கூடிய பாதை எல்லாமே நல்ல ஒரு வெற்றியை தேடி வரக்கூடிய அமைப்பு இப்ப வருது. என்னை பொறுத்தவரையும் பாருங்க உங்களுக்கு சுக்கிரன் புதன் இணைவு சேர்ந்திருக்க கண்டிப்பா தொழில்ல வேலை உத்தியத்துல ஒரு இடமாற்றம் கண்டிப்பா கிடைக்கும். அதுவும் அரசாங்க சம்பந்தமா மூவ் பண்றவங்க நிறைய பேர் மாணவர்கள்லாம் பாருங்க அரசாங்க எக்ஸாம் எழுதுறீங்கன்னா கண்டிப்பா அரசாங்கம் தொடர்பு அரசு அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கு நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சியில. அது மட்டும் இல்லாம நிறைய பேருக்கு வீடு வாங்கணும், இடம் வாங்கணும், பூமி வாங்கணும், இது சம்பந்தப்பட்ட விஷயம் நீங்க மூவ் பண்றீங்கன்னா 17க்கு அப்புறம் மூவ் பண்ணுங்க. கரெக்டா உங்களுக்கு ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் மூவ் பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு. வீடு, இடம், பூமி, வண்டி, வாகனம் சார்ந்த விஷயம் யோகங்கள் வரும். அது சம்பந்தப்பட்ட வழக்கு பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும். அரசாங்க சம்பந்தமா கோர்ட்டு கேஸுன்னு அலையிறீங்களே அந்த வழக்குகள் ஒரு முடிவுக்கு நிறைய அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய நேரம் தான் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. படிக்கக்கூடிய மாணவர்கள்லாம் பாருங்க தைரியமா அரசாங்க எக்ஸாம் எழுதுங்க. அரசாங்கம் மூலமாக நிறைய அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு அரசாங்க வேலை வரணும். அவர் ஏன்னா 3ஆம் இடத்துல இருந்து 9ஆம் இடத்த சனி பகவானை வேற பாக்குறாரு. அதனால சொல்றேன். அப்போ அரசாங்க தொடர்பு அரசு மூல அனுகூலங்கள் உங்களுக்கு தேடி வரக்கூடிய நேரம் ஆகஸ்ட் மாசம் 17க்கு அப்புறம் அரசாங்க வேலை கிடைக்க போகுது. இல்ல அரசாங்கம் மூலம் நிறைய உதவிகள் கிடைக்க போகுது. இல்ல அரசியல்வாதி மூலமா நிறைய ஒரு அனுகூலங்கள் கிடைக்க போகுது. அப்ப இருக்கக்கூடிய முயற்சி எல்லாமே உங்க பக்கம் சாதகமா அமையும். ஏன்னா முயற்சி வெற்றி ஸ்தானத்துலதான் இந்த சுக்கிர பகவான், சூரிய பகவான், அடுத்து புதன் பகவான் சேர்ந்திருக்காங்க. அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் யோகங்கள் நல்ல ஒரு அனுபவம். அதே மாதிரி திருமணத்துல உள்ள தடைகள் இருக்காது. 17க்கு அப்புறம் நான் சொன்ன திருமணத்துல நிறைய ஒரு பிரச்சனை, நிறைய ஒரு மந்தமான தன்மை, தடை, தாமதம் எல்லாமே பார்த்தீங்கல்ல, இனிமே நீங்க பார்க்க மாட்டீங்க.
அந்த தடைகள் இருக்காது. தடைகளை உடைத்து நீங்க வெற்றி பெறக்கூடிய நேரம் தான் வரும். காதல் திருமணம் சரி, இல்லை இரண்டாவது திருமணம் சரி, இல்லை குழந்தை பாக்கியம் சரி, எல்லாமே பாருங்க உங்களுக்கு நான் சொன்ன ஆகஸ்ட் 17க்கு அப்புறம் நல்ல ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறேன். மெயினா அக்கௌண்ட்ஸ் துறையில உள்ளவங்க, பேங்க்ல வேலை பார்க்குறாங்கல்ல, அவங்களுக்குலாம் நல்ல ஒரு மாற்றங்கள் இந்த சுக்கிர பகவானுடைய கிரக பேச்சுல கண்டிப்பா நடக்கும். பேங்க்ல வேலை பார்க்கறவங்களாம் எதிர்காலங்கள் நல்ல ஒரு அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. அதாவது இந்த சுக்கிர பயிற்சியில அனுகூலங்கள் தேடி வர்றதுக்கு அமைப்பை அமைச்சு கொடுக்குறாரு. அதே மாதிரி பாருங்க ஐடிஐ ஃபீல்டு, இதுவும் நல்லா இருக்கும். ஷேர் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட விஷயம், கமிஷன் ஏஜென்சி சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள், இவங்க எல்லாத்துக்குமே இந்த சுக்கிர பகவானுடைய பயிற்சி நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குது. திருமணத்துல உள்ள தடைகள் நீங்கும், திருமண பிரச்சனை இருக்காது. காதல் திருமணம் சரி, இல்லை இரண்டாவது திருமணம் சரி, நல்ல ஒரு மாற்றத்தை சூப்பரா கொடுக்குறாரு. பொதுமக்கள்கிட்ட ஒரு நல்ல பேர் கிடைக்கும். இந்த சுக்கிர பயிற்சியில பாருங்க, என்னை பொறுத்தவரையும் பொதுமக்கள்கிட்ட நல்ல ஒரு பேர் வந்து நல்ல அனுகூலமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி பாருங்க, நீங்க எங்க போய் லோன் கேட்டாலும் சரி, வேலைக்காண்டி கேட்குறீங்க, இல்லை தொழிலுக்காண்டி கேட்குறீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்காண்டி கேட்குறீங்கன்னா கண்டிப்பா இப்போ லோன் உங்களுக்கு சேங்ஷன் ஆகிறதுக்கு நிறைய அனுகூலமா அமைச்சு கொடுக்குறாரு. தடைகள் நீங்கிரும். வழக்கு பிரச்சனை இது எல்லாமே நல்ல ஒரு அனுகூலத்தை அமைச்சு கொடுத்துருவார். என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு மாற்றம் வரும். அதே மாதிரி பாருங்க, எதிர்பாராதவங்க நீங்க கேட்கக்கூடிய கேள்வி லாட்ரி யோகம். லாட்ரி யோகத்தை பத்தி பேசுங்க. 100% யோகம் இருக்கு. அதுக்காண்டி அதிலேயே பணத்தை போட்டு விரயம் பண்ணாம ஜாதகத்தை பார்த்து தசாபுத்தியை பார்த்து லாட்ரி யோகத்தை முயற்சி பண்ணுங்க. கண்டிப்பா மிதன ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. பெண்களுக்கு எல்லா விஷயத்தையும் சரி, ஆசிரியர் வேலை பார்க்கவும் சரி, பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும், இவங்கெல்லாம் நல்ல ஒரு எதிர்காலங்கள் சூப்பரா இருக்கு. நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அப்ப மிதனராசிக்கு என்னை பொறுத்தவரையும் டைமிங் சூப்பரா இருக்கும். குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை பார்ப்பீங்க. பொருளாதார வளர்ச்சி பயங்கரமா இருக்கும். சேமிப்பு சார்ந்த விஷயம், வருமான இன்கம் சேமிப்பு சார்ந்த விஷயம் நல்ல ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்குறாரு. மருத்துவத்துறையா இருக்கட்டும், நெருப்பு சம்மந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், இல்ல இரும்பு சம்மந்தப்பட்ட துறையா இருக்கட்டும், எல்லாமே நல்ல ஒரு யோகத்தை கொடுக்குறாரு. இப்ப நம்ம நட்சத்திர பலன் பார்த்தோம்னா முதல் நட்சத்திரம், அதாவது மிருகசீரிட நட்சத்திரம் பிறந்தவங்க, இதுலயுமே பாருங்க ஒரு தைரியமான குணம் இருக்கும். இவங்க எப்போதுமே ஒரு தைரியத்தை விட மாட்டாங்க, தன்னம்பிக்கை விட மாட்டாங்க. எது வந்தாலும் சரி நம்ம பார்த்துக்கலாம், பேஸ் பண்ண தைரியமா பேஸ் பண்ணி தைரியமா ஜெயிக்கக்கூடிய நபர்கள் மிருகசீரத்துல பிறந்தவங்க தான். உங்க தைரியத்துக்கேற்ற அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். இப்ப வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், கணவன் மனைவி ஒற்றுமை, வேலை மாற்றம், தொழில் மாற்றங்கள், இது மாதிரி நிறைய ஒரு மாற்றத்தை இருக்கும். ஒரு அலைச்சல் இருக்கும், ஆனா அலைச்சல் இருந்தாலும் நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைக்கும். இதுலையுமே கொஞ்சம் ஜாமீன் போடுறது, நண்பர்கள், பழக்க வழக்கம், இதுல கொஞ்சம் கவனமாக பழகிறது இந்த மிருகசீரத்துக்கு நல்லது. இவங்க கொஞ்சம் கவனத்தோட இருப்பாங்க. ஏன்னா நிறைய செலவா பண்ணலாம், வீடு கட்டலாம், இடம் வாங்கலாம், பூமி வாங்கலாம், வண்டி வாங்கலாம், வாகனம் வாங்கலாம், இது மாதிரி நிறைய யோகத்தை நீங்க பாத்துக்கலாம். இது எல்லாமே நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பா கொடுத்துருவாரு. நீங்க இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே வெற்றியா அமைச்சு கொடுத்துருவாரு. அதாவது மிருகசீரத்துல பிறந்தவங்க. அடுத்து திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இவங்க எப்போதுமே பாருங்க இதுலயுமே பிரம்மாண்டமாக சிந்திக்கக்கூடிய குணம் யாருக்கிட்ட இருக்குன்னா திருவாதிரை நட்சத்திரத்துல கண்டிப்பா இருக்கும். நல்ல ஒரு வேலை நினைச்சா அந்த வேலையை கற்பனை பண்ணி முடிக்கக்கூடிய குணம் இருக்கும். கெமிக்கல் துறையா இருக்கட்டும், இல்ல ரியல் எஸ்டேட் பிசினஸா இருக்கட்டும், அக்கௌண்ட்ஸா இருக்கட்டும், கணக்கு வழக்கா இருக்கட்டும், எல்லாத்துலயும் நல்ல ஒரு புத்திசாலி குணம் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. யாருக்கிட்ட பேசினா என்ன காரியத்தை சாதிக்கும் சொல்லி பயங்கரமா திங்க் பண்ணக்கூடிய குணமும் திருவாதிரை நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இவங்களுக்கு அப்புறம் பாருங்க நல்ல ஒரு எதிர்காலங்கள் இந்த காலகட்டம் கண்டிப்பா அமைச்சு கொடுக்குறாரு. சொந்தமா தொழிலா இருக்கட்டும், இல்ல வேலையா இருக்கட்டும், உத்தியோகமா இருக்கட்டும், எல்லாச்சும் உயர் பதவி, ப்ரமோஷன், இது எல்லாமே சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. திருவாதிரை பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் இருக்கு. படிப்பு கல்வியில, தொழில, வேலையில நல்ல ஒரு மாற்றம். மெயினா பாருங்க அரசாங்க தொடர்பு சம்பந்தமாக, மக்களுடைய தொடர்பு சம்பந்தமாக நிறைய ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய நேரத்தை அமைச்சு கொடுக்குறாரு. அதாவது திருவாதிரை பிறந்தவங்களுக்கு நல்ல டைமிங் வருது. அடுத்து புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க, இதுலையுமே பொறுமையான குணம் இருக்கும். இதுலையுமே பொறுமையான குணம், அமைதியான குணம், அனுசரிச்சு போற குணம், விட்டு கொடுத்து போற குணம், இது எல்லாமே இந்த புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க. இனிமே நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்குறாரு. புனர்பூஷ நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு நல்ல ஒரு டைமிங் வருது. நீ என்ன மனசுல நினைச்சிருக்க அந்த காரியங்கள் இப்ப வெற்றியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. வெளிநாடு யோகம், வெளியூர் யோகம், தொழில மாற்றம், வேலையில ஒரு மாற்றம், உத்தியோகத்துல உயர் பதவி, ப்ரமோஷன், படிப்பு கல்வியில் நல்ல ஒரு வெற்றிகள், இது எல்லாமே அழகா அமைச்சு கொடுக்குற. மீனா ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள்,
அக்கௌண்ட்ஸ் லைன்ல உள்ள நபர்கள், இவங்களுக்கு எல்லாருமே நல்ல ஒரு எதிர்காலத்தை சூப்பரா அமைச்சு கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாம வெளிநாடு யோகமும், எலக்ட்ரிக்கல் ஃபீல்டு, மருத்துவத்துறை எல்லாமே நல்ல ஒரு அனுகூலம் புனர்பூசணத்துல பிறந்தது ஒரு பொன்னான ஒரு நேரமா வருது. அப்ப நீங்க போகக்கூடிய பாதை என்ன பாதை? மிகப்பெரிய ஒரு வெற்றி பாதை நோக்கி போறீங்க புனர்பூசணத்துல பிறந்தவங்க. வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய கிரக பயிற்சி மிதுன ராசி என்பதற்கு மிகப்பெரிய வெற்றி உள்ள பயிற்சியாக அமைகிறது.